சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை நாம் சத்தியத்தை நாம் கேட்க இருக்கோம். அதில் இருக்கிற வசனத்தை மையப்படுத்தி நாம் சத்தியத்தை கேட்கிறோம். சத்தியத்தில் இடமில்லை. என்ன தலைப்பு? எல்லாம் சொல்லுங்க. சரித்திரத்தில் அல்ல, சத்திரத்தில் இடமில்லை. எங்க இடம் இல்லையா? சத்திரத்தில் இடமில்லை. கவனி, என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா, ரோமர்கள் அதாவது பாலஸ்தீனாவை சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களையும் ரோமர்கள் இயேசு பிறந்த காலகட்டத்துல எல்லா தேசத்தையும் ஆட்சி செய்தார்கள். புரியுமா? பாலஸ்தீனம் என்ற ஒரு தேசத்தை கூட ரோமர்கள் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா அடிமைப்படுத்தி கப்பம் வாங்கி அந்த மக்களை தன் ஆளுகைக்கு கீழாக வைத்து அரசாட்சி செய்து வந்தார்கள். அப்ப ரோமன் நாயகன் பேரரசு, எல்லா நாடுகளுக்கும் மேலாக இருக்கக்கூடிய ஒரு பேரரசு ரோமன் நாயகன். அவர் என்ன செய்தார்னா அகுஸ்திராயன் என்கிறவர் அவர் ஒரு கட்டளை போடுகிறார். குடிமதிப்பு, அதாவது ஒரு ஊர்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை மக்கள் இருக்கிறாங்க என்பதை குடிமதிப்பு, அது வீட்டுக்குள் எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க என்ற குடிமதிப்பை முதல் என்ன பண்றாங்க சொன்னா எழுதுவதற்கு அந்த ரோமன் நாயகன் ஆணை பிறப்பிக்கிறார். அப்படி ஆணை பிறப்பிக்கப்பட்ட அந்த நாட்கள்ல உலகமெங்கும் இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் போய் வியாபாரம் செய்தாங்க. அப்படி வியாபாரம் செய்த அந்த காலத்துல என்ன பண்ணலாம், சொந்த ஊர்களை விட்டு வெவ்வேறு ஊர்களுக்கு மக்கள் போயிருப்பார்கள். அப்போ குடிமதிப்பு எழுதணும் என்ற சட்டம் கொண்டு வந்த போது அவரவர்கள் வியாபாரம் செய்து கொண்டு அந்த இடத்தை விட்டுவிட்டு உறவினர் வீட்டுக்கு வந்த இடத்தை விட்டுவிட்டு சொந்த ஊர்களுக்கு ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா கலந்து போறாங்க. அப்போ அப்படி போகக்கூடிய அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு வித்தியாசமா இருக்கிறது. நாசரேத்து ஊர்ல யோசேப்பு மரியாள் என்றவங்க இருக்கிறார். இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஊரை விட்டு யோசேப்புடைய வம்சத்தா இருக்கிற அந்த பெத்லகேமுக்கு என்ன பண்றாங்கன்னா மரியாதை கூட்டிக் கொண்டு தனக்கும் அந்த குடிமதிப்பை எழுத வேண்டும் என்று சொல்லி பெத்லகேமுக்கு புறப்பட்டு போகிறார்கள். நாசரேத் என்ற ஊரை விட்டு ஒரு 80 மைல் தூரம் தான். நாசரேத்தில் இருந்து பெத்லகேமுக்கு ஒரு 80 மைல் தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல அகுஸ்தினாயன் காலத்துலதான் இயேசு பிறந்தா என்று சொல்லி சரித்திர ஆதாரங்கள் நமக்கு முன்வைக்க. அதாவது இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இந்த உலகத்தில் பிறந்தாரா, யாருங்க நம்புறது? என்ன ஆதாரம் இருக்குது? நிறைய பேருக்கு வரலாறே தெரியாது. அவன் வரலாறே அவனுக்கு தெரியாது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் வரலாறை தெரிஞ்சு ஒரு நிறைய பேர் ஆசைப்படுவான். அவன் வரலாறு என்ன, அப்பா பேரும் தாத்தா பேரும், அவனுக்கே 3 தலைவர் வரலாறு தெரியாது. இயேசு கிறிஸ்துவின் வரலாறை குறித்து நிறைய பேர் குற்றப்படுத்தி பேசுவார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவர் இந்த உலகத்திலே பிறந்தார் என்பதற்கு சரித்திர சான்றுகள் வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எது சரித்திரம்? ரோம சாம்ராஜ்யம் உலகத்தை ஆட்சி செய்த காலகட்டத்தை முதல் குடியிருப்பு, இப்ப தொடர்ந்து நிறைய குடியிருப்புகளை வாக்களிப்புகளை மக்கள் செய்தாங்க. ஆனா உலகத்திலே முதல் கணக்கெடுப்பு, வீட்டுக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க என்ற கணக்கெடுப்பு. ஏன்னா அந்த காலத்துல வரி சுமத்தணும், ஒரு தலைவரி என்று சொல்லி ஒரு ஆளுக்கு இத்தனை வரி சொல்லி வரி போடணும். அப்ப ஒரு குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரிஞ்சாதான் அந்த வரியை அவசரமா அவங்க கிட்ட தட்ட முடியும். அப்ப என்ன பண்றாங்க, குடிமதிப்பு எடுக்கிறாங்க. அவங்க எடுக்கிற அந்த முதல் குடியிருப்பு தான் இயேசு கிறிஸ்து உலகத்திலே குழந்தையா இருக்கிறாங்க. அப்போ எந்த காலத்தில் குடிமதிப்பு எழுதப்பட்டது, தேதி இருக்கிறது, மாதம் இருக்கிறது, வருஷம் இருக்கிறது, யார் ஆட்சி செய்தார்கள் என்ற குறிப்புகள் இருக்கிறது. அப்படியானா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது சரித்திர சான்றுகள் இல்லாத இல்லை. சரித்திர சான்றுகள். அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் இயேசு சரித்திர பின்னணிகளோடு கூட பிறந்தார். சரித்திரமே இல்லாத ஒண்ணு ஆராய்ச்சிக்கிட்டு இருப்பான். அது எந்த ஊரு, எங்க பிறந்துச்சு, அவங்க அப்பா அம்மா யாரு, அவங்க வரலாறு என்ன, அது எத்தனை காலங்கள் உண்டாகுது, எந்த சரித்திரமும் இருக்காது.
ஆனா அதை மேல நம்பிக்கை வச்சு தன் உயிரை அதிகமாக விட்டுருவான். ஆனால் இயேசு கிறிஸ்து சரித்திர பின்னணிகளோடு கூட தான் ஒருவர் இந்த உலகத்திலே பிறந்தே என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு சரித்திர சான்றுகளோடு மாதம், நேரம், வருடங்கள், காலங்கள், யாருடைய ஆட்சி காலத்துல, எந்த ஆண்டில, எல்லாவற்றையும் வேதம் நமக்கு தெல்ல தெளிவாய் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. கவனிக்கும். அப்போ இப்பேற்பட்ட காலகட்டத்துல நாசிரியத்தில் இருந்து பெத்லகேமுக்கு என்ன பண்றாருன்னா ஒரு 80 மைல், இப்ப நீங்கள நானும் 80 மைல் தூரம் நடக்கிறதுன்னு சொல்லி சாதாரண விஷயம். ஆனா நிறைவான கர்ப்பிணி 9 மாசத்துக்கு மேல 9 மாசத்துக்கு மேல 10 மாசத்துக்குள்ள ஒரு பெண் எவ்வளவு தூரம் நடக்க முடியும் யோசிச்சு பாருங்க. ஒரு 9 மாதம் கழிச்சு ஒரு நிறைவான கர்ப்பிணி எவ்வளவு தூரம் நடக்க முடியும்? ரொம்ப தூரம் நடக்க முடியுமா? கஷ்டம். அதுவும் பள்ளம், மேடு, இப்படி எல்லாம் பள்ளம் மேட்டுல ஏறி ஏறி இறங்கி பணத்துல உள்ளுகள் போற மாதிரி போக முடியுமா? முடியாது. அப்போ இந்த யோசேப்பு என்ன பண்றாருன்னா தன் மனைவியாகிய மரியாதை கூட்டிக் கொண்டு 80 மைல் தூரத்தில் இருக்கிற அந்த பெத்லகேம் என்கிற இடத்திற்கு பள்ளம் மேடுகள் கடந்து அந்த பெத்லகேம் ஊருக்குள்ள என்ன பண்றாருன்னா அவர் பிரவேசிக்கிறார். கவனிங்க, இயேசு கிறிஸ்து பிறந்த போதுதான் அவருக்கு பாடுகள் என்று அல்ல, அவர் கருவிலே இருக்கும் போதே, அவர் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவர் பாடுபட்டு தான் உலகத்தை வளர்ந்தார். கவனிங்க, எந்த பிள்ளைகள் ஸ்தோத்திரிக்கிறோம் பாடுகள் மத்தியிலே பிறக்கிறாரோ, எந்த மனிதன் பாடுகளுக்கு மத்தியிலே வாழ்கிறானோ அந்த மனிதன் எதிர்காலத்துல அவன் ஆஸ்வதிக்கப்பட்ட மனிதனாய் மாறுவான். ஒரு இருக்கிற நீங்கள் கூட நான் பாடுகளுக்கு மத்தியிலே என் தாய் வயிற்றிலே பிறந்தேன். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகலே, தாய் கையிலே தரிசனம் உருவாகலே. கவனிக்கணும். அப்போ எந்த ஒரு மனிதன் பாடுகளுக்கு மத்தியிலே பிறக்கிறான், எந்த மனிதன் பாடுகளுக்கு மத்தியிலே வாழ்கிறான், அவன் பிற்காலத்திலே அவன் ஆசீர்வாதமாய் இருப்பான் என்பதை நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். உலக செய்தியை கேட்டு உங்களுக்கு நான் கற்பனை ஊழியக்காரனாய் ஒன்றை சொல்கிறேன். நான் பாடுகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பாடுகளுக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறேன். பாடுகளுக்கு மத்தியிலே பயணிக்கிற நீதான் ஃபியூச்சர்ல ஆசீர்வாதமாய் உங்களை கர்த்தர் வைப்பார் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. அப்போ தேவ திட்டம் நம்ம நிறைவேற வேண்டுமானால் சில நேரங்களிலே சில பள்ளங்கள் மேடுகளை நாம் கடந்துதான் ஆக வேண்டும். பள்ளங்களை மேடுகளை நீங்கள் கடக்காமல் தேவ திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. யாருடைய வாழ்க்கையில தேவ திட்டம் இருக்கிறதோ அவர்கள் பள்ளங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும், மேடுகளை சந்தித்துதான் அவர்கள் ஆக வேண்டும். அந்த வழியை நீங்க கடந்துதான் போக வேண்டும். கவனிக்கலாம். இப்ப பெத்லகேம்ல போகும்போது ஏற்கனவே எக்கச்சக்கமான ஜனங்கள் பெத்லகேம் வந்துட்டாங்க. ஏன் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா பெத்லகேம்ல அங்காங்க இருக்கிற சத்திரங்களுக்குள்ள ஜனங்கள் தங்கி விட்டார்கள். ஊர்ல இருக்கிற ஜனமெல்லாம் அங்கங்க தீபாவளினா பாருங்க, நிறைய பேர் இங்கிருந்து தென் மாவட்டத்துக்கு போயிடும், பஸ் எல்லாம் ஃபுல் ஆயிடும், ட்ரெயின்லாம் நிரம்பி வழிச்சிடும். அப்ப அது மாதிரி அவர்கள் சொந்த ஊர்களுக்கு போகும்போது பெத்லகேம் ஃபுல்லா ஊர் மக்களால் நிரம்பி கிடக்கிறது. இப்ப இயேசு மரியாதை யோசேப்பு கூட்டி கொண்டு பெத்லகேம்ல போய் எங்கேயாச்சும் தங்கலாம் அப்படின்னு சொல்லி போனா பெத்லகேமிலே வீட்டுக்குள் அவங்க தங்குவதற்கு இடமே கிடைக்கவில்லை. சரி, உடனே நாங்க வீட்டுக்குள்ள இடம் இல்லை, விடுதியில போய் பார்த்தோம் என்று சொல்லி வீட்டுக்குள் இடம் இல்லாதபடினாலே இப்ப விடுதிகளுக்கு போகுது. விடுதி என்ற சத்திரம் நம்ம காலத்துல சொல்றோம் இல்லையா, ஹோட்டல் தங்குவதற்கு. அந்த காலத்தில் சத்திரம், விடுதி. கவனிங்க, குறிப்பாய் ரூத் வசித்ததும் தாவீது பிறந்ததும் எரேமியா தங்கியதுமான அந்த சத்திரத்துலதான் இப்போ தாவீதின் குமாரனாகிய இயேசுவை கொண்டு போகிறார்கள். வேதம் சொல்லுது அந்த சத்திரத்திலே அவருக்கு இடம் இல்லை. வீட்டுக்குள்ளேயே இடம் இல்லை, சத்திரத்திலையும். வீட்டுக்கும் சத்திரத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நல்லா கவனிக்கும். எல்லாம் நின்று உட்காந்து கவனிக்கிறீங்களா? வீட்டுக்கு சத்திரத்துக்கும் வீடு என்பது தேவனை அறிந்த மக்களுக்கு கிடையாது. யார் கிடையாது? என்னுடைய ஜப வீடு என்று சொன்னார். அப்போ வீடு என்பது தேவனை அறிந்த மக்களும் கிடையாது. அப்படி என்றால் வீட்டிலே இடமில்லை என்றால் தேவனை அறிந்த மக்கள் மத்தியில கூட தேவனுக்கு இடம் இல்லாமல். அடுத்தது என்ன? பல வயசு சொந்தமானவர்கள் வந்தார், ஆனால் சொந்தமானவர்களோ
என்ன பண்ண ஏற்றுப்பதில்லை. அப்ப சொந்த ஜனங்கள் இருக்கிற இடத்துல கூட அவருக்கு இடம் இல்ல. சில நேரங்கள் நாம கூட யோசிப்போம், சொந்த ஜனங்க போயிருங்க, அந்த சொந்த ஜனத்துக்கு மத்தியில உங்களுக்கு அதிகாரம் இருக்காது. சில நேரத்துல கவனிக்கணும். அடுத்தது விடுதி. விடுதிக்கு போகிறாரு. விடுதி எதை காண்பிக்கிறது? விடுதி என்பது தேவனற்ற உலகத்திற்கு அடையாளம். விடுதி என்பது தேவனை அறிந்த மக்களுக்கு அடையாளம். விடுதி என்பது தேவனற்ற மக்களுக்கு அடையாளம். கவனிங்க, விடுதி வீடு என்பது வீட்டுக்குள்ள ஒற்றுமை இருக்கும். வீட்டுக்குள்ள ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் இருப்பார்கள். தாய், தகப்பன், மனைவி, பிள்ளைகள், உடன் பிறந்தவர்கள், இப்படி ரத்த சம்பந்தப்பட்டவர்கள் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. அப்ப வீடு என்றால் அங்கே ஒற்றுமை இருக்கும், பரஸ்பர அன்பு இருக்கும். அது இருக்குதுதான் வீடு. உங்க வீட்டுக்குள்ள பரஸ்பர அன்பு உங்க வீட்டுக்குள்ள இல்ல, உங்க வீட்டுக்குள்ள பரஸ்பர ஒற்றுமை இல்ல, நாங்கெல்லாம் தனியாக வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம், ஆனா தனித்தனியா பிரிஞ்சு இருக்கோம் சொன்னா அது வீடு அல்ல, அது சுடுகாடு. எத்தனை பேர் வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க? எத்தனை பேர் சுடுகாட்டுல இருக்கிறீங்க? வீட்டுக்குள்ள கை வைத்துங்க பார்க்கலாம். நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதா இருந்தா உங்க வீட்டுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். கணவன், மனைவி, பிள்ளைகள், நாத்தனாரு, எல்லா நாளுக்குள்ள அங்க ஒற்றுமை இருக்கும். அது இல்லைன்னா அது வீடு அல்ல, அது சுடுகாட்டுக்கு சமமானது. எதுக்கு சமமானது? ஆனால் விடுதியிலே வீட்டுக்குரிய உறவு அங்கே தேவையில்லை. விடுதியில யார் இருப்பாங்க? விடுதியிலே அந்நியர்கள் தான் விடுதியில் தங்கி இருப்பாங்க. அப்போ விடுதி என்றால் அந்நியர்கள் தங்கி இருப்பாங்க. விடுதிக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு பரஸ்பர அன்பு தேவையில்லை, பரஸ்பர ஒற்றுமை அங்கே தேவையில்லை. அங்க இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா ஒருவருக்கு சுயநலவாதிகளாக அவர்கள் இருக்கலாம். அப்போ நம்முடைய வீடு வீடாக இருக்கிறதா, அதை என்றால் விடுதியாக இருக்கிறதா? சில குடும்பங்கள் பாருங்க, தாய் பிள்ளையோடு பேச மாட்டாங்க, பிள்ளைங்க கணவனோடு பேச மாட்டாங்க, அவங்க ஒற்றுமையா இருக்காரு. அப்படின்னா அது வீடாக. ஒரு வீட்டுக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா அது வீடு இல்லை, அது ஸ்தோத்திரத்துக்கு சுடுகாட்டிற்கு சமமானது. சில வீடு பாருங்க அமைதியா இருக்கும், சண்டையில அமைதியா இருக்கும், அந்த அமைதியா இல்ல. ஒருத்தர் பேசவே மாட்டாங்க, வீட்டுக்குள்ள ஒருத்தர் சிரிக்கவே மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க, கோச்சுக்கள் காமிட்டு அமைதியா இருப்பாங்க. அப்ப என்ன? கத்துடைய பிள்ளைகளின் வீட்டுக்கும் விடுதிக்கும் வித்தியா. அப்ப நம்முடைய வீடு வீடா இருக்கணும், விடுதியா இருக்க கூடாது. எப்படி இருக்கணும்? இன்னைக்கு இருக்கிற தேவனுடைய வீடு வீடாக இல்ல, விடுதிகளாக அங்கே காணப்படுவதை பார்க்கிறோம். கவனிக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு நபர், என்னுடைய நண்பர், கவனிக்கணும். அவங்க பாத்தீங்கன்னா நிறைய வசதியானவங்க தான், நிறைய சொத்து சுகமா அதிகமாக சம்பாதித்து வைத்திருந்தாரு. அப்படி வைக்கப்படும் போது பிள்ளைங்க பெண்கள் எல்லாம் ஒற்றுமையா வளர ஆரம்பிச்சாங்க. அது ஒற்றுமையா வளர்த்து வருகிற அந்த காலகட்டத்துல முதல்ல தகப்பன் மறித்து விட்டார். தகப்பன் மறித்த பின்பு தாயும் கொஞ்ச காலத்துல மறைச்சிட்டாங்க. எல்லாம் மறித்த பின்பு ஒற்றுமையா இருந்த சகோதரர்கள் இப்ப நினைத்து நிமித்தமாக பிரச்சனை வர ஆரம்பித்தது. யாருக்கு எந்த இடம் அப்படின்னு பிரச்சனை வர ஆரம்பிச்சு. அப்ப என்ன பண்ண சொன்னா சகோதரர் யோசிக்கிறார், இந்த இடம் யாருக்கு வெட்டுகிறது, இவங்க இருந்தா நமக்கு இடம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு யோசிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மூத்தவன் மறைந்து விட்டான். மூத்தவன் மறைந்து இளைவன் யோசித்தான், பரவாயில்ல மூத்தவன் மறைச்சிட்டான், இது எல்லாம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தான். எல்லாம் நமக்கு சொந்தமானது என்று யோசிக்க ஆரம்பித்தான். ஆனால் கொஞ்ச நாட்கள் கழித்து குடித்து வெறித்து இளையவன் மறைத்து விட்டான். எந்த மூத்தவனுடைய சொத்தில் இறங்கி கலைஞர் நினைச்சாலும் அதே சகோதரன் அந்த சொத்து அனுபவிக்க முடியாம அவங்க மறைத்து விட்டால் குடும்பங்களிலே பயங்கர பிரச்சனைகள் வந்து விட்டது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற வீடு பணத்தினாலும் பொருளாலோ எந்த காரியத்தினாலும் ஒற்றுமை கெட்டு போகக்கூடாது. அப்படி ஒற்றுமை இல்லாமல் ஒரு வீட்டுக்குள்ள நீங்க வாழ்ந்தீங்கன்னா, ஒற்றுமை இல்லாமல் ஒரு சபைக்குள்ள தூங்க கூடாது. ஒற்றுமை இல்லாமல் ஒரு சபைக்குள் இருப்பீங்கன்னா அது சபை அல்ல, அது விடுதி. நீங்க சபையில் இருக்கீங்களா, விடுதலை இருக்கீங்களா? இதெல்லாம் பார்த்து சொல்லுங்க. நீங்க சபையில் இருக்கீங்களா, விடுதலை இருக்கீங்களா? அப்ப சபையில் என்ன இருக்கணும்? ஒற்றுமை இருக்கணும், பரஸ்பர அன்பு இருக்கணும், மன்னிக்கிற மனப்பான்மை இருக்கணும். இது இல்லை என்றால் அது ஒன்றுமே இல்லை. இப்ப வீட்டுக்குள்ள இடம் இல்லை, சக்கரத்தில் இடம் இல்லை. என்ன பண்ணணும் சொன்னா முன்னணியை கொண்டு போய் இயேசுவை கடத்தினாரா? இந்த முன்னணி என்றால் என்னன்னு சொன்னா அந்த காலத்துல வழிபோக்காய் சில பிரயாணிகள் வருவார்கள், பிரயாணம் பண்ணிக்கொண்டு. அப்படி வரும்போது ஆங்காங்கே சில விடுதிகளை கட்டி வைத்திருந்தார்கள் கவர்மெண்ட். அப்ப என்ன பண்ண, ஒரு லேட் ஆகி போச்சுன்னா
ஆங்காங்கே விடுதிகளிலே தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டு மறுநாள் காலையில் இருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்படி விடுதிகளை ஓய்வெடுக்கும் போது தன் ஓட்டிக் கொண்டு வந்த ஆடு மாடுகள் கழுதைகளை கட்டுவதற்கு விடுதியில ஒரு சின்ன இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் நான் வச்சு ஆடுகளை கழுதைகளை மாடுகளை கட்டி வச்சுட்டு அதுக்கும் ஓய்வு கொடுத்துட்டு இவ்வளவு ஒரு பக்கம் எடுத்து ஓய்வு எடுத்துட்டு மறுநாள் காலையில அந்த கழுதைகளை மாடு அவுத்துட்டு என்ன பண்ணி போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்டையோ மாட்டையோ கழுதைகளை கட்டி வைத்து தீவனம் போடுகிற ஒரு இடம் தான் இயேசுக்கு கிடைச்சது. கவனிங்க, வீட்டிலேயே இடம் இல்ல, விடுதலை இடம் இல்ல. இப்ப எங்க இடம் சொல்லிக்கிறோம்? வீட்டுக்கு அதாவது சத்திரத்திற்கு வெளியே ஆடு மாடுகளை கழுதைகளை கட்டி வைத்து தீவனம் போடுகிற இடத்துல தான் இயேசுக்கு இடம் கிடைத்தது. அப்ப இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது இந்த உலகத்தால் இடம் இல்லாமல் தங்குவதற்கு இடம் இல்லாமல் நிராகரிக்கப்படுகிறார். அப்ப கிறிஸ்துமஸ் செய்தி என்ன சொல்கிறது? கிறிஸ்து உலகத்திலே பிறந்த போது உலகத்தில் இருக்கிறவர்களால் நிராகரிக்கப்பட்டார். அதே போலதான் கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலே பிறந்திருப்பாரானால் நீங்களும் சில நேரங்களிலே உலகத்தால் நிராகரிக்கப்படுவீர்கள். உலகம் உங்களை நிராகரிக்கும். ஏன் தெரியாது. ஏன்? இந்த உலகம் அப்படித்தான். அப்போ இயேசு எப்படி ஒரு காலத்திலே நிராகரிக்கப்பட்டாரோ அதே போல கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் இருக்கிறதால நீங்க நம்பின சொந்தம் உங்களை நிராகரிக்கும். உங்க உறவுகள் உங்களை நிராகரிக்கும். உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள். ஏன்? கிறிஸ்துவே இந்த உலகத்தில் நிராகரிக்கப்பட்டார். அவர் பிறக்கும் போது எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டு தங்க இடமில்லாமல் சொர்க்கத்திலே அவர் ஸ்தோத்திரிக்க பிறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டது. அதே போலதான் இயேசு உங்கள் உள்ளத்திலே பிறந்ததால் நீங்களும் சில நேரங்களிலே நிராகரிக்கப்படுவீர்கள். என்ன பண்ணப்படுவீங்க? நிராகரிக்கப்படுவீங்க. ஏன்? அதான் நடக்கும். கவனிங்க, அப்போ தேவ திட்டம் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவர்கள் சில நேரங்களிலே சில இடங்களிலே சில மனிதர்களுக்கு மத்தியில சில சொந்த பந்தங்களுக்கு மத்தியில நீங்கள் நிராகரிக்கப்படுவது அது உண்மை, அது நிஜம். எத்தனை பேர் நிராகரிக்கப்பட்டிருக்கீங்க? நீங்க உண்மையா வாழ்வீங்க, தேவ சித்தத்தை செய்துதான் நீங்க ஊழியம் செய்வீங்க. ஆனால் உங்கள் உறவுகள் உங்களை நிராகரிக்க, உங்கள் சொந்த பந்தங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உங்களை புறக்கணித்து. ஏன்? கிறிஸ்து உங்கள் உலகத்திலே பிறந்தபடினால் இயேசு பிறந்தபோது எப்படி இடமில்லாமல் நிராகரிக்கப்பட்டாரோ அதே போலத்தான் நீங்களும் நிராகரிக்கப்படுவீர்கள். யோசேப்பு தன் கூட பிறந்த சகோதரர்களால் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிக்கப்பட்டார். இன்று உட்கார்ந்து கவனிங்க, யோசேப்புக்கு ஒரு குழி காத்துக் கொண்டிருந்தது. அதே போல நீங்களும் நானும் கூட நமக்கு கூட ஒரு குழி சில நேரத்திலே காத்துக் கொண்டிருக்கலாம். உலகம் நமக்கு கூட ஒரு குழி வெட்டி வைத்திருக்கலாம். கிறிஸ்து யார் உலகத்தில் பிறந்திருக்கிறாரோ அவர்கள் சில நேரத்தில் யோசேப்பு கண்டது போல சில குழிகளை நீங்களும் நானும் காண வேண்டிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படலாம். தாவீது தன் சகோதரர்களால் தன் குடும்பத்திலே நிராகரிக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, எலியா தன் சொந்த ஜனங்களால் சில ஆட்களால் நிராகரிக்கப்படுகிறார். எலியாவுக்கு ஒரு கேலி ஆற்றங்கரை இருந்தது. எரேமியாவுக்கு சேர் நிறைந்த ஒரு கிணறு காத்துக் கொண்டிருந்தது. அப்ப என்ன சொல்றேன்? நான் நீதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், நியாயமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், தேவ சித்தத்தை செஞ்சுதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் என்று சொன்னாலும் சில நேரங்களிலே இப்படிப்பட்டவர்கள் நாம் உலகத்தால் நிராகரிக்கப்படுவோம். தேவ திட்டம் உங்க மேல இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா நிராகரிக்கத்தான் படுவீங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவர்களால் நிராகரிக்கப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களை கர்த்தர் மேலாக உங்களை கர்த்தர் உயர்த்தார். இயேசு கிறிஸ்து எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டார். எந்த ஜனங்களால் நிராகரிக்கப்பட்டாரோ அதே ஜனங்களுக்கு பிதாவாகிய தேவன் இயேசுவை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார். அப்ப இருக்கு நீங்கள் கூட என்னை எல்லாரும் நிராகரிக்கிறாங்க, என் குடும்பம் என்னை நிராகரிக்கிறது, என்னை பெற்ற தாய் தகப்பனும் என்னை நிராகரிக்கிறார்கள், என் கூட பிறந்தவங்க என்னை நிராகரிக்கிறாங்க, என்னை புறக்கணிக்கிறாங்க. ஆமாம், தேவ திட்டம் யார் மீது இருக்கிறதோ அவர் நிராகரிக்கப்படுவார்கள். எந்த அளவுக்கு நீங்கள் நிராகரிக்கப்படுகிறோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார், அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தார். அப்ப கிறிஸ்துமஸ் செய்தி இதுதான். நிராகரிக்கப்படுதல் இருக்கும், ஆனா அதே நேரத்தில் நிராகரிக்கப்பட்ட மனிதன் உயர்த்தவும் படுவார். ஒருவேளை யோசேப்பை போல நீங்கள் சகோதரரால் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை தாவீதை போல உங்கள் சொந்த குடும்பத்தாரால் நீங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். யோசேப்பை போல ஒரு குழியின் அனுபவத்துக்குள்ளே இப்போது கூட நீங்கள் இருக்கலாம். இல்லையென்றால் எலியாவை போல ஒரு கேலி ஆற்றலை அனுபவத்துக்குள்ளே நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். இல்லையே எரேமியாவை போல ஒரு சொத்துக்கு சேர் நிறைந்த கிணற்றின் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். கவனிங்க, இயேசுவை போல ஸ்தோத்திரிக்கிறோம். வீட்டிலும்
அவருக்கு இடமில்லை, சத்திரத்திலும் இடமில்லை, முன்னணியின் அனுபவத்திலே அவர் ஸ்தோத்திரிக்கிறார். அப்ப நமக்கு வீட்டிலே இடம் இருக்காது, சொந்த பந்த மத்தியிலும் இடம் இருக்காது, முன்னணி போன்ற புறக்கணிக்கப்பட்ட இடத்திலே நாம் தங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் அதுதான் நமக்கு உயர்வுக்கு வழிவகுக்கும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? பைபிள் சொல்லுது, இயேசு சத்திரத்திலே பிறந்தபோது அவர் துணியிலே சுற்றி முன்னணியை கிடத்தினார். நல்ல கவனிக்கணும், சுருக்கமான செய்தி சொல்ல போறேன். என்ன பண்ணாங்க? துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினார். ஏன் துணியை சுத்தி முன்னணியில கிடந்து? பெரிய சப்ஜெக்ட், ஆனா சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போறேன். அற்புதமான ஆச்சரியமான விஷயங்கள் உள்ளே இருக்கிறது. அந்த காலத்துல ஆடு மேய்க்கிறவர்கள் எக்கச்சக்கமான ஆடுகளை மேய்ப்பார்கள். குறிப்பாய் தேவாலயத்தில் பலி கொடுப்பது என்று ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருப்பார்கள். அப்போ தேவாலயத்தில் ஆடு பலி கொடுக்கப்பட வேண்டிய ஆடுகளை மேய்க்கிறவர்கள் அந்த ஆடு குட்டி போடும்போது பத்திரமான நாளுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. எப்படி ஒரு பெண் பிரசவத்தை வெளிப்படுவதற்கு அந்த நாளை காத்திருப்பார்கள், அதே போல ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் அந்த ஆடு குட்டியிடுகிற அந்த நாளை அவளோடு கூட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பார்கள். குட்டி பிறக்குதே என்ற சந்தோஷம் மட்டுமல்ல, அந்த ஆடு குட்டி போடும்போது துணியை ரெடியா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. யூத கலாச்சாரத்துல என்ன பண்ணுவாங்க? அதாவது ஆலயத்தில் பலி செலுத்தக்கூடிய ஆடு குட்டி போடும்போது துணியை ரெடியா வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆடு குட்டி போட்டு அது கீழே பூமியிலே கால் படுவதற்கு முன்னாடியே அதை துணியிலே சுற்றி கொள்வார்கள். ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, பலி கொடுக்கப்படக்கூடிய ஆடு அந்த ஈரத்தன்மையோடு மண்ணிலே பட்டால் அது தீட்டாகி, அப்போ பலியாய் செலுத்தக்கூடிய ஆடு மண்ணிலே கால் கூட பதியக்கூடாது. அதனால மேய்ப்பன் என்ன பண்ணுவான்? அதை அப்படியே துணியிலே சுற்றி அதை என்ன பண்ண தொடச்சி அதை என்ன பண்ணுவோம், பத்திரமாய் வைத்து தன் மடியிலே வைத்துக் கொள்வார்கள். கவனிக்கணும், இதே வண்ணமாகத்தான் இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறோம். அவர் இந்த உலகத்தின் பாவங்களுக்காக பலியாய் மாறக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் இருந்தபடினால்தான் அவர் பிறக்கும் போதே கன்னி வயிற்றிலே பரிசுத்தமானவராய் இந்த உலகத்திலே பாவமற்றவராய் இயேசு இந்த உலகத்தில். அப்படியா துணியிலே சுத்துவது எதற்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, கரைப்படாததற்கு அடையாளம். இரண்டாவது, துணியிலே சுற்றுவது மதிப்புமிக்க ஒன்றுக்கு அடையாளம். ஒருத்தர் துணியில ஒரு பொருளை சுத்தலாம் சொன்னா அது விலை மதிப்பு உள்ளதுன்னு அர்த்தம், மதிப்பற்றதுன்னு அர்த்தம். பைபிளை பாருங்க, யூதர்கள் தாம் படிக்கிற தோராவை துணியிலே சுத்தி மடித்து வைப்பார்கள். நிறைய பேர் குரான் படிக்கிற இஸ்லாமிய நீங்க பார்த்திருப்பீங்க, அழகா சுத்தி மடிச்சு வச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்போ யூதர்கள் என்ன பண்ணுவாங்க? தாம் படிக்கிற நியாயப்பிரமாண தோல் சுருள்களை துணியிலே சுத்தி மடித்து வைத்திருப்பார்கள். வேதத்தில் கோலியாத், தாவீது போய் கோலியாத்தை போட்டு தாக்கின போது கோலியாத் பயன்படுத்துற கத்திய எதிர பண்ணிருந்தாங்களா? துணி போட்டு சுத்தி வச்சிருந்தாங்க. அப்ப என்ன, ஒரு பொருள் துணியிலே சுத்தப்பட்டு வைக்கப்படுகிறது சொன்னால் அது மதிப்பு மிக்கது என்று பொருள், அது மரியாதைக்குரியது என்று பொருள். அப்ப இயேசுவை துணிகளிலே சுற்றினார்கள் என்று சொன்னால் அவர் கரைப்படாதவர் ஒன்று. இன்னொன்று, இவர் மதிப்புக்குரியவர். அப்ப கிறிஸ்துவ சொல்ற செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து பிறந்த போது சொல்லியிருக்கிறோம் மதிப்பு உண்டானது. அதே போல இயேசு உங்கள் உள்ளத்திலே பிறந்திருந்தால் அப்பேற்பட்ட மனிதனை கர்த்தர் மரியாதைக்கு கர்த்தர் வழி நடத்துவார். இயேசு கிறிஸ்து ஒரு உள்ளத்தில் பிறக்கும் போது அவனுக்கு மரியாதையும் மதிப்பையும் மேன்மையும் சமுதாயத்தில் கர்த்தர் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். தள்ளப்பட்டவனுக்கு, நிராகரிக்கப்பட்டவனுக்கு, புறக்கணிக்கப்பட்டவனுக்கு இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அந்த மனிதனுக்கு மேன்மையும் புகழ்ச்சியும் மக்களால் உண்டாக்கப்படுகிறது. கவனிக்கணும், இயேசு உலகத்திலே பிறந்த போது அவரை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தினார்கள். அப்ப துணியிலே சுற்ற அனுபவம் மூணு காரியத்துக்கு அடையாளம். ஒன்று, கரைப்படாதவர். சரியா? இரண்டாவது, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர். அப்ப கிறிஸ்துவோட செய்தி என்ன? கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் என்ன? கரைப்பட்ட மக்களை கரைப்படாமல் இந்த உலகத்துல வாழ வைப்பதுதான் கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நோக்கமாக இருக்கிறது. இயேசு இல்லாம இந்த உலகத்தில் உங்களால் என்னால கரைப்படாமல் சுதந்திரிக்க காத்துக்கொள்ள நம்மளால முடியாது. இந்த உலகத்தில் நீங்க பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால், பாவத்தை ஜெயிக்க வேண்டுமானால் இயேசு இல்லாமல் உங்களால் உங்களை கரைப்படாமல் காத்துக்கொள்ள முடியாது. கரைப்படாமல் காத்துக்கொள்ள முடியாது. அப்ப இயேசு உங்களுக்குள் பிறந்திருப்பார்னா உங்களை மதிப்பும் மரியாதைக்கும் ஆளாக உங்களை கர்த்தர் உங்கள் சமுதாயத்திலே உயர்த்தி வைப்பார். எந்த இடத்துல நீங்க நிராகரிக்கப்பட்டீங்களோ,
எந்த சொந்தம் உங்களை நிராகரித்ததோ, எந்த உறவுகள் உங்களுக்கு இடமில்லை என்று சொல்லி நிராகரித்தார்களோ, அதே நிராகரிக்கப்பட்ட இடத்துல உங்களை மதிப்பு மிக்கவர்களாக, மரியாதைக்குரியவர்களாக, மேன்மைக்குரியவர்களாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்பதைத்தான் இந்த கிறிஸ்துவ செய்தி நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அனைவரும் யோசிக்கலாம், நான் சொந்த பந்தத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்பம் என்னை நிராகரித்து விட்டது, என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனே நான் எண்ணி பார்க்கவில்லை, என்னை நிராகரித்து விட்டார்கள். ஆனால் செய்தி சொல்கிறது, நிராகரிக்கப்பட்ட உன்னைதான் நிராகரிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே மேன்மையும் மதிப்பும் மரியாதைக்குரியவனாய் கர்த்தர் வைப்பார் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் போன் பாக்குறீங்க? எத்தனை வார்த்தை நீங்க கேட்டுக்கிட்டீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. அப்ப கிறிஸ்துமஸ் செய்தி என்ன சொல்லுது? ஒன்று நிராகரிப்பு உண்டுன்னு சொல்லுது, இரண்டாவது நிராகரிக்கப்பட்ட மனிதனுக்கு மேன்மையும் மதிப்பும். அப்போ நீங்கள் மேன்மையும் மதிப்பும் அடைய வேண்டுமானால் முதலாவது நீங்கள் சமுதாயத்தில் நிராகரிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படத்தான் வேண்டும். யோசேப்பு முதல்ல நிராகரிக்கப்பட்டார், ஆனால் நிராகரிக்கப்பட்ட யோசேப்பு தான் பின்பு வாழ்க்கையிலே உயர்த்தப்பட்டார். தாவீது உலகமே அவனை போற்றக்கூடிய அளவுக்கு மேன்மையை கண்டார், ஆனால் இந்த மேன்மைக்கு முன்பு தன் குடும்பத்தாரால் அவன் நிராகரிக்கப்பட்டான். ஒருவேளை இந்த செய்தி கேட்கும்போது நீங்க நிராகரிக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்களா? சொந்த பந்தங்களே உங்களை ஒன்றுக்கு தகுதி என்று சொல்லி நிராகரித்திருக்கிறார்களா? நிராகரிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே ஆண்டவர் உங்களை மதிப்பு மிக்கவர்களாக, மரியாதைக்குரியவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றுவார். ஏன்? உங்கள் தகுதி வைத்தல்ல, கிறிஸ்து உங்களுக்குள் பிறந்திருக்கிறதினால். சொல்லுங்க, கிறிஸ்து நமக்குள்ளே. பைபிள் சொல்லி அந்த நிராகரிக்கப்பட்ட இயேசு இந்த உலகத்திலே வந்த போது வேதம் சொல்லி எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு உள்ளத்துல பிறந்திருந்தா அங்க சந்தோஷம் இருக்கும். கர்த்தர் உள்ளத்துல பிறந்திருந்தா நீங்க எப்ப இந்த மகிழ்ச்சியா இருக்கணும், துக்கமா இருக்க கூடாது. நிறைய பேர் 24 மணி நேரம் துக்கமாவே இருப்பாங்க, கவலையே யோசி. நான் சொல்றேன், அதிகமாய் உலகத்தை யோசிக்கிறவன் அதிகமாய் கவலைக்குள்ளாக்கப்படும், எதிர்மாறாய் யோசிக்கிறவன் அதிக கவலைக்குள்ளாக்கப்படும். ஆனால் எப்போதும் கர்த்தரை யோசிக்கிறவன் கவலைகளுக்கு மத்தியில் சந்தோஷமாக இருப்பான். இயேசு இந்த உலகத்துல பிறந்திருந்தா நீங்க துன்பத்தில் கூட நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. வேதம் சொல்லி இயேசு கிறிஸ்து பிறந்த போது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அது மட்டுமா, இயேசு கிறிஸ்து பிறந்த போது இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உண்டாயிற்று. என்ன உண்டாயிற்று? என்ன உண்டாயிற்று? இருள் நீங்கி அந்த இடத்துல வெளிச்சம் உண்டாயிற்று. அதே இயேசுதான் நமக்குள்ளே பிறந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்க இருளை நீக்கி போடுவார். இருளை காணாதபடிக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவார். நீங்கள் இருளுக்குள் வாழ அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் வெளிச்சத்துக்குள் வாழ அழைக்கப்பட்டீர்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒருவேளை இருளை போல உங்களுக்கு தென்படலாம், ஆனால் வேதம் சொல்லி கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன்னை துக்கப்படுத்துகிற இருளின் நாட்கள் உன்னை விட்டு ஓடி போகும், சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையிலே அது உண்டாயிருக்கும். எதற்கு புரியுது? செய்தி தலைப்பு என்ன சொல்லுங்க? சத்திரத்துல இயேசுக்கு எங்க முதல்ல இடம் இல்லை? முதல்ல எங்க இடம் இல்லை? பெத்லகேம்ல எந்த வீட்டுக்குள்ளே அவருக்கு இடமே இல்லை. இரண்டாவது எங்க இடம் இல்லை? மூணாவது எங்க இடம் கிடைச்சது? தொழுவத்துல தீவனம் போற தொழுவத்துல. வீட்டுக்கும் சத்திரத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? வீடு என்பது என்ன இருக்கணும்? அங்க பரஸ்பர அன்பு இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும், இணங்குதல் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் அது வீடு. அங்க ஒற்றுமை இல்லை, அன்பு இல்லைன்னா அது வீடு அல்ல. அது பேர் என்ன சொல்லுங்க? சுடுகாடு. அப்ப நம்ம சுடுகாட்டு பிசாசு தான் வாழும். உண்மை சுடுகாட்டு பிசாசு வாழுது இல்ல, பிசாசு மனிதனுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சுடுகாட்டுல பிசாசு கிடையாதுங்க, வெறும் கல்லறைகளும் எலும்பு கூடுகள் தான் அங்கே இருக்கிறது. ஆனா பிசாசு கல்லறைகளை விட்டு விட்டு மக்கள் இருக்கிற இடத்திலே மக்கள் மத்தியிலே மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், மக்களுக்குள்ளே வாழ்கிறார். அதனாலே நாம் கல்லறையில வாழக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது, சொத்திற்கு வீட்டிலே வாழக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அன்பு ஐக்கியத்தோடு நீங்கள் வாழ வேண்டும், பரஸ்பர அன்போடு வாழணும். கவனிங்க, எஸ் அப்புறம் என்ன பண்ணப்பட்டார்? நிராகரிக்க. அப்ப கிறிஸ்துமஸ் செய்தி என்ன? நிராகரிக்கப்படுவோம். அப்படி நிராகரிக்கப்பட்ட இயேசு யூத சமுதாயத்தில் என்ன பண்ணப்பட்டார்? அப்போ நிராகரிக்கப்பட்ட மக்கள் எல்லா காலமும் நிராகரிக்கப்படுவார்களா? இல்லை. ஒரு நாள் நிராகரிக்கப்பட்ட உனக்கு என்ன உண்டாகும்? மதிப்பும் மேன்மையும் அந்தஸ்தும். நீயா இவனா என்று சொல்லுகிற அளவுக்கு மதிப்பையும் அந்தஸ்தையும் அவர் உண்டாக்குவார்.
அதனால எனக்கு மதிப்பு இல்லை, மேன்மை இல்லை, எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற உங்களுக்கு கர்த்தருடைய தாசனாய் உங்களை சொல்லுகிறேன், நீங்கள் மதிப்பு மிக்கவர்களாக உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் மாற்றம். உங்கள் குடும்பமே உங்களை மதிக்கத்தக்கவர்களாய், மெச்சிக்கொள்ளத்தக்கதாய் உங்களை மாற்றால் எந்த குடும்பங்களுக்கு நீங்கள் அருவருப்பாய் நிராகரிக்கப்பட்டவர்களாக இருந்தீர்களோ அதே குடும்பத்தில் நீங்கள் மதிக்கத்தக்கவர்களாக மேன்மையானவர்களாக எண்ணக்கூடிய அளவுக்கு உங்களை கர்த்தர் மாற்றலாம். நிராகரிக்கப்படும் போது பொறுத்துக் கொள்ளுங்க, சகித்துக் கொள்ளுங்க. எத்தனை பேர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிராகரிக்கப்பட்டிருக்கியா? சொல்லுங்க, நிராகரிக்கப்பட்டிருக்கிறையா? பயப்படாதே, உன்னுடைய மதிப்பு மரியாதை வைக்கக்கூடிய காலம் வந்து விட்டது.